ரிஃப்னா குடும்பத்தின் மூத்தவளாக பிறந்ததனாலோ முழு பொறுப்பும் அவள் சுமையில். திருமண வயதில் 2 தங்கைகள், தரம் 10 கற்றுக்கொண்டிருக்கும் தம்பி, வயதான அவளது அம்மா. தந்தையின் மரணத்தின் பின் அந்த குடும்ப பாரத்தை தான் சுமக்க வேண்டுமென்று நிர்பந்தம். 2 தங்கைகளுக்கு வரம் தேடுவதா, தான் வாழ்வதா, தனக்கு ஒரு துணையை தேடிக்கொண்டால் இவர்களின் நிலை என்று தன்னை செதுக்கும் சிற்பியாக மாறினாள். எப்படியோ தனக்கு அடுத்து இருக்கும் தங்கையின் திருமணத்தை வெளிநாடு என்று பறந்து பறந்து தேடி முடித்து விட்டாள். அவளுடன் வெளியே பணிபுரியும் ஒரு நண்பி, எப்போதுமே தன்னை அலங்காரம் செய்து கொண்டு சிரித்த முகத்துடன் எல்லோருடனும் சகஜமாக பழகுபவள். ரிஃப்னாவுக்கு அவளின் பேச்சு, உதவி செய்யும் மனப்பான்மை அவள் மேல் நட்பை வளர்த்து கொள்ள செய்தது. ஒரு நாள் வயிற்று வலி தாங்க முடியாமல் அவள் அழுதாள். பக்கத்தில் இருக்கும் வைத்தியசாலைக்கு செல்வோம் என்று அவளை ரிஃப்னா அழைக்க, அவளோ இல்ல வேண்டாம், சரியாகிடும், இது வயிற்று வலி இல்ல என்று ஓவென்று ரிஃப்னாவை கட்டி அணைத்து கொண்டு அழுதாள். என்ன சொல்லு? ரிஃப்னா அவளை தழுவிக்கொண்டு ஆறுதலாகவும் ஆவேசமாகவும் கேட்க, அவள் கூறிய வார்த்தைகளை கேட்டு உடம்பு நடுங்கியது. எத்தனை பெண்கள் இப்படி. ஆமா, நான் ரொம்ப நொந்து நொறுங்கி போன ஒரு கேவலமான ஜென்மம். ஆரம்பத்தில் உன்ன மாதிரி தான் நான் மானம் பெருசு எல்லா விஷயங்களுக்கும் ஓடி ஓடி ஒளிஞ்சேன். என்னோட குடும்பம் சூழ்நிலை ஒளிய இடம் கொடுக்கல. முதலா நான் தவறிய குப்பமேடு, அதுல விழுந்து என்னை மீட்க முடியாம இன்று வரை குப்பைக்குள்ளேயே நாத்தம் தாங்க முடியாம மூச்சு முட்டி இந்த நிமிஷம் வரைக்கும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு அவமான சின்னத்தை வயிற்றுல சுமந்து கொண்டு அவள் தொடர முடியாமல் வாய்விட்டு அழுதாள். ரிஃப்னா ஒரு நிமிஷம் சிலையாகி நின்றாள். அவளை தன்னை சுதாகரித்து கொண்டு, அப்போ இதுக்கு என்ன பொறுப்பு, யார்? வார்த்தைகளை இழுத்து மென்றாள். மிசாந்தினி தொடர்ந்தாள். நான் ஒரு வீட்டு பணிப்பெண்ணா தான் வெளிநாட்டுக்கு வந்தேன். அந்த வீட்டில் ரொம்ப கொடுமை, சாப்பாடு தூக்கம் எதுவுமே கிடைக்கல. ஏஜென்சி போனா அங்க அதை விட கொடுமை. வெளியில இருந்து பார்க்குற எல்லோருக்கும் வெளிநாடு வந்தாரை வாழ வைக்கும் சொர்க்க பூமி தான். உள்ள வந்தா தான் தெரியும் நரகத்தை விட கொடுமை. நிறைய பேர் என்ன மாதிரி தப்பு பண்ண இந்த சூழல் தான் காரணம். பாதி பேர் செத்து, பாதி பேர் உயிரோடு இருந்து பொணமாக வாழ்ந்து விரக்தியால் தான் தங்களோட வாழ்க்கைக்கு நீ ஒரு அர்த்தம் இல்லை, வாழ்ந்தா போதும்னு வாழ்றாங்க. நான் அங்கிருந்து பாஞ்சி வெளியே வந்துட்டேன். அப்போ நம்ம ஊர் அக்கா ஒன்று தான் எனக்கு உதவி செஞ்சாங்க. அக்காமா இல்லாம இங்க வேலை செய்யறது கஷ்டம். இருந்தும் நான் வெளியே வேலைக்கு போனேன். அப்போ முதலா அந்த வீட்டு எஜமான் என்னை கட்டாயப்படுத்தி என்னால ஓட முடியல என அழுதாள். அன்று பட்ட காயமும் வலியும் பழகி போயிட்டு, ஆனா வாழ்க்கையை பழக முடியாதே. என்னை நானே ஏமாற்றிக் கொண்டு இருந்த நேரம் என் நிலைமை தெரிந்து எனக்கு ஒருத்தர் கை கொடுத்தார். ஆரம்பத்தில் என்னோட காயத்துக்கு மருந்து போடுற நல்ல மூலிகை மருந்தா இருந்தவர் மாதம் நான் கஷ்டப்பட்டு நான் படாத பாடுபட்டு நெருப்புல நின்று உழைக்கிற பணத்தை மூலாதாரமாக வச்சுத்தான் என்னோட குடும்பமா வாழ்ந்தாரு என்று தெரிய வந்துச்சு. காரணம், என்னோட பணத்தில் தான் பாதி வேலையே செய்தான். ஒரு தடவை காயப்பட்ட நான் தினம் காயப்பட்டு கொண்டிருந்தேன். என் வாயால சொல்லவே வெக்கமாயிருக்கு. இங்கு 90% ஆண்கள் பெண்களோட சம்பாத்தியத்தை பார்த்துத்தான் குடும்பம் என்ற பெயர்ல ஏமாத்துறாங்க. என்ன மாதிரி ஏமாளிகள் எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. நானும் கஷ்டத்துல கை கொடுத்தான்னு ரொம்ப பொறுமையா போனேன்.
அன்றிலிருந்து நிஷா உடம்பில் ஏற்பட்ட மாற்றங்கள். ரிஃப்னா அச்சத்துடன் கவனித்துக் கொண்டு வந்தாள். கால்கள் வீக்கமாகி உடம்பு மஞ்சள் நிறமாகியது. அங்கு அரசு வைத்தியசாலையில் அவளை அவசர சிகிச்சை பிரிவில் ரிஃப்னா தெரிந்தவர்களின் உதவியுடன் சேர்த்தாள். வைத்தியசாலை அனுமதி பெறுவது பெரும் போராட்டம். எங்கிருந்தோ வந்த ஒரு தைரியம் ரிஃப்னாவுக்கு. வைத்தியசாலையில் இருந்தே அவளை ஸ்ரீலங்கா எம்பசி மூலம் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டாள். எதை அவள் பயந்தாலோ அந்த நிலை அவள் நிலைமை காரணமாக மாறியது. அவள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டாள்.